இனிமேல் இந்த டோஷான் வெல்டிங் மிஷினை வந்து யாருமே வாங்க தேவையில்ல. இதில் பெரிய ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. வாங்க அது என்னன்னு நான் சொல்கிறேன். என்கிட்ட யூடியூப்பில், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்டில் நிறைய பேர் கேட்குறது, என்ன விதமான வெல்டிங் மிஷின் வாங்கினா நமக்கு நல்லா இருக்கும்னு கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட பெரும்பாலும் ரெஃபர் பண்ணுறது வந்து டோஷான், டோஷ் வெல்டு இந்த கம்பெனியை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதே மிஷின் தான் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்படி நம்ம ஒரு பிராண்டை வந்து நம்பி வாங்கும்போது அவங்க மக்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்ற ஆரம்பிக்கிறாங்கன்னு இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. இங்கே வந்து பாருங்கள். நாங்கள் வந்து 2 நாளாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அடிக்கடி ஃப்ளக் பாயிண்ட் எரிஞ்சு போச்சு. ஏன் எரிஞ்சு போச்சு நான் சரியாக கவனிக்கல, வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு நான் ஒயரை சீவிட்டு போட்டு பார்க்கும்போது இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக இது வந்து அலுமினியக்கு ஒயரு. ஒரு பிராண்டில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம நம்பி வாங்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை மோசடி பண்ணுறது இது மூலமாக நமக்கு நல்லாவே தெரியுது. இது பார்த்திங்கன்னா இது வாங்கி ஒரு 3-4 நாள் ஆன மிஷின் தான். பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு டைப்பு கொடுத்துருப்பாங்க. பழைய மிஷினில் எல்லாமே சுவிட்சு டைப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் மட்டும் நமக்கு ட்ரிப்பு டைப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து புதுசாக ஒரு பாக்ஸை விட்டு பிரிக்காத ஒரு மிஷினே வச்சுருக்கிறேன். அந்த மிஷினை பிரித்தும் பார்ப்போம், அதில் எப்படி இதில் இந்த மாதிரி அலுமினியம் ஒயர் கொடுத்துருக்காங்களா இல்லை காப்பர் ஒயர் கொடுத்துருக்காங்களான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து புது மிஷினு, இன்னும் பாக்ஸை விட்டு வெளியே எடுக்கலை, பாக்ஸை பிரித்து மட்டும் வச்சுருக்குறோம். இப்போ இது பாக்ஸை விட்டு நான் வெளியே எடுக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் குவாலிட்டியான ஒயர் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு. கிட்ட வந்து காட்டேன். டேய், இதுலேயும் அலுமினியம் தாண்டா இருக்கு. என்னடா இது இந்த மாதிரி பண்ணுறீங்க? தெரியுதா? இல்லை, இப்போ வந்து எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்கிறீங்க, இந்த ஒரு 100 ரூபா 200 ரூபா கேபிளை வந்து காப்பரில் கொடுக்காம இப்படி ஏமாற்றி நீங்கள் அதில் என்ன பெருசாக லாபம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரியல. சுவிட்சு டைப்பில் இருந்து இது மாதிரி ட்ரிப்பு டைப்பு கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா அடிக்கடி சுவிட்சு எரிஞ்சு போகுது, அதனால் ஃபால்ட்டு வருது. ஆனால் அதுக்காக இந்த ஒயரில் ஏமாற்றி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு வெல்டிங் மிஷின் வந்து அதிக வோல்டேஜ் ஆர்ம்ஸ் எடுக்கும். கிட்டத்தட்ட 7 கிலோவாட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இன்புட்டு பவரை வந்து எடுக்கும். அப்படி எடுக்கும்போது இந்த ஒயர் தாங்குமா தாங்காதான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த மிஷினை நான் வாங்கி இந்த கேபிளை மட்டும் நான் தனியாக கடையில் கொடுத்து மாற்றணுமா, இல்லை நான் இதை அடிக்கடி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்குமா, ஏன்னா நீங்கள் தான் சொல்லணும். அதுக்காக மக்களே, இனிமேல் இந்த டோஷ் வெல்டு வந்து யாரும் வாங்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக நமக்கு ஜிபி இது மாதிரி மற்ற பிராண்டுக்கு நீங்கள் போங்க. ஒரு வெல்டிங் மிஷின் வாங்கும்போதே பாக்ஸை கண்ணு முன்னாடியே விற்கிறவங்கள்ட்ட பிரித்து பார்த்துட்டு ஒயர் லைட்டாக சீவி பார்த்துங்க, இது காப்பர் ஒயரா அலுமினியம் ஒயரானு. ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு இந்த ஒயர் எரிஞ்சு உங்களுக்கு வேலை தான் தடைப்படும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கிக்கலாம். உங்கள் சரௌண்டிங்கில் உங்களுடைய கடைகளுக்கோ இல்லை வீட்டுக்கோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான லேபர் தேவை அப்படின்னா நீங்களும் ரிவ்யூ ரேட்டிங்ஸை பார்த்துட்டு அவங்கள நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். உங்கள் புக்கிங்கை அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் 2 பேருக்கும் நம்பர் ஷோவாகவும் டைரெக்டாக நீங்கள் உங்ககிட்ட பேசிக்கலாம். ஃபுட் டெலிவரி ஆப் மாதிரி எந்தவித கமிஷனும் இல்லாமல் ஓனர் டு ஒர்க்கர், ஒர்க்கர் டு ஓனர் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிற ஒரே ஆப் மேன் பவர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நல்ல ஸ்கில் இருந்தும் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆப்பை நீங்கள் சஜஷன் பண்ணலாம். உங்களை நம்பி நான் இவ்வளோ டோஷன் கம்பெனி மிஷினை வாங்கி வச்சு எனக்கு இந்த சுவிட்ச் போன தண்டை மிச்சம் எப்படி எரிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள்.